கலாநிதி சார் அவர் வந்து ஏற்கனவே ஃபின்லாண்டில் நிறைய சொத்தெல்லாம் வச்சுருக்கார். யூரோப்பில் அருமையான நாடு, சின்ன குட்டி நாடு, ரொம்ப அருமையான நாடு. அங்கே ஏற்கனவே நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அடிக்கடி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வருவாங்க எல்லாம் இதில் குடும்பத்தோட ஹாலிடேஸ்க்கு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக விற்றுட்டு கூட போய் அங்கே கூட போய் நிம்மதியாக செட்டில் ஆகிருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த பக்கம் சித்தரஞ்சன் ரோட்லேருந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு வந்தாங்கன்னா கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் ஏதாவது தேருமான்னு தெரியல. ஏன்னா அதானி அவர் வியாபாரி, அவர் ஏதோ ஒரு கரெக்டாக பார்த்து உனக்கு என்ன வேணும்னு பார்த்து மின்னியா புண்ணியாக கொடுத்துருவாரு, இவருக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி லாபம், அது வேறு. இங்கே போச்சுன்னா இது ஏதோ சொல்லுவாங்க முதல வாய்க்குள்ளே போன மாதிரி வந்து போயிருமே. இவங்களுக்கு கடைசியில் கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் ஐயா நம்ம சண்டை போடாமல் ஒன்றா இருந்திருந்தால் கூட மின்னியா பின்னியாக இருந்திருக்கலாமேங்கிற ஒரு நிலைமை வரும்.